தங்கத்துல சட்டமே போட்டுக்கிறாங்க. தெரியாம தான் கேக்குறேன். சாவும் போது மட்டும் கலர் கலர் புடவையா கட்டிட்டு சாறீங்க, ஆனா செத்து பேயா வரும்போது மட்டும் உஜாலாக்கு மாறின மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரீங்க. ஐயா, நான் இங்க வர சொல்ல இமாம்பரிய சருகப்பட்ட பட்டு புடவை தான் கட்டின்னு வந்தேன். இந்த ஹவுஸ் ஓனர் இத்த கொடுத்து கட்டி சொல்லு. ஹவுஸ் ஓனர் கட்டி சொன்னாரா? டேய் சும்மா இருடா, அது ஒரு விதவை பேய், அதான் வெள்ளை புடவை கட்டினுக்குது. ஏமா நான் வேணா உனக்கு வாழ்க்கை கொடுக்கட்டுமா? முதல்ல வாடகை கொடுக்கடா, அப்புறம் வாழ்க்கையை கொடுக்கலாம். பேய வச்சு பயமுறுத்தி உங்களை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா நீங்க என்னன்னா அது கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாய் என்னன்னா அதே உஷார் பண்ண பாக்கலாம். அப்படின்னா இவ்வளவு நாளா இந்த பொண்ணை வச்சு எங்களை ஏமாத்திக்கிறா. 3 வருஷமா வாடகை தராம நீங்க என்ன ஏமாத்துறீங்க. கொஞ்ச நேரம் நான் ஏமாத்த கூடாதா? வாடகை 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 அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கொடுத்திருந்தா தெரியும். இது வரைக்கும் உங்க வாடகை பணம் மொத்தம் 20,000 ரூபாய் இருக்கு. அப்படின்னா ஆளுக்கு 5,000ன்னு எங்க 4 பேருக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்துருங்க. நீங்க தாண்டா எனக்கு 20,000 கொடுக்கணும். நாங்க எப்ப உங்களை 20,000 ரூபாய் வாங்கினா நீ வாங்கலப்பா. அப்புறம் எதுக்கு நாங்க தரணும்? ஐயோ, எனக்கு கொடுக்க வேண்டிய 20,000 வாடகை பணத்தை கேட்டப்பா. அப்படி கேளு, அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்கோ. போன மாசம் இதே மாதிரி தானே சொன்னீங்க. அப்ப இந்த மாசம் வேற மாதிரி சொல்றோம். தம்பி போயிட்டு அடுத்த மாசம் வாங்கிக்கப்பா. என்னடா வாடகை கேட்க வந்தா வெறுப்பேத்துறீங்களா? 20,000 ரூபாய் மூஞ்சில சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? பேங்க்ல போடுவேன். பேங்க்ல போட்டா 200 ரூபாய் வட்டி வரும். 200 ரூபாய் நாங்க குடுத்துட்டு போறோம். அப்ப வாடகை வட்டியும் கொடுப்பாங்க, வாடகையும் கொடுப்பாங்களா? இங்க பாருங்க ஹவுஸ் ஓனர், உங்களுக்கு வாடகை வேணுமா இல்ல வட்டி வேணுமா? எனக்கு வாடகை தான் வேணும். அப்படின்னா முதல்ல இருந்து வருவோம். டேய் நீ தானே முதல்ல ஆரம்பிச்ச, பேசுறா. வாடகை வாடகைன்னு கேக்குறியா? அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. போதும் நிறுத்துங்கடா. இந்த வருஷம் பர்த்டேய ஒரு வித்தியாசமான முறையில செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டுக்கு நீங்க 3 பேர் ஆடணும். ஓகே? டேய் போய் பாட்டு போடுறா. காதல் மல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். யாரோ எவனாவது பரவாயில்ல ஒரு சுமாராம்னா, நீ இன்னும் மளிகைகள்ல போட்டவங்க கட்ட மாதிரி இப்படி 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 ஆண்டுக்கிறேன். நான் ஆரம்பம். காதல் மல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். யாரோ சொன்னார். காதல் மல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். யாரோ சொன்னார். மேல பாடி கிடக்குதுடா. 36 தானே, பக்கத்து வீடு ஆண்டி தான் இருக்கும். எடுத்து என் வீரவை நாளைக்கு குத்துறேன். கோயால கோவேரி கழுதை எட்டி வாதிக்கோ. அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான்டா. எங்க போற? தேங்காய் பத்தா இருக்கா, கத்தி இல்லைன்னு சொன்னியே, அவன் வயிற்றுல கத்தி இருக்கு, அதான் எடுக்க போறேன். டேய் உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? போலீஸ் கிட்ட மட்டும் நம்ம கையிலேயே கிடைச்சதுன்னா நம்மள கூண்டோட அள்ளிட்டு போயிருவாங்க. கையில ரேகை இருந்தா தானே போலீஸ் பிடிக்கும், அதான் எல்லா ரேகையும் அழிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே 2 கையை வெட்டிக்க வேண்டியதானே? 2 கையை வெட்டிட்டா சோறு எப்படி சாப்பிடுறது? அப்ப கூட வேலை வெட்டிக்கு போனோம்னு உனக்கு தோணல? சோறு துண்டுறதுலே தான் இருக்கிறேன். இப்படியே கசகசன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்க 3 பேரையும் தான் புடிச்சு போவான். ஏன்னா உங்க வீட்டுல தான் கொலை நடந்திருக்குது. நீ இந்த வீட்டுல தான்டா இருக்கிற. இன்னும் 3வது மனுஷன் மாதிரி பேச. நோ அங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல 3 பேர் இருக்கும்போது நான் எப்படி 3வது மனுஷன் ஆக முடியும்? நான் 4வது மனுஷன். எனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னு பார்த்தா அங்க படுத்து கிடக்குறானே அவன் 5வது மனுஷன். எவ்வளவு அமைதியா இருக்கிறான். உன்ன மாதிரியா தொண பேசிட்டு இருக்கிறான். ஏண்டா டேய், நம்ம வீட்டுல ஒருத்தர் செத்து கிடக்குறான். அக்கம் பக்கம் இருக்கிறவன் பார்த்தா நம்ம தான் சாவஸ்டோன்னு சொல்லுவான். வாங்கடா பாடியை எடுத்து போய் எங்கேயாவது கண்காண தேட்டல மறைச்சிடலாம். டேய் நீ கையை பிடிங்க, நான் காலை பிடிக்கிறேன். நான் எதை பிடிக்கிறது? நீ எதையாவது புடுறா. வந்து பொந்து சந்தன எதிர தூக்கிட்டு போறீங்க? செத்துட்டானா? செத்துட்டான்னா சொன்னோம். செத்துட்டான் சொன்னா ஏன்டா வாய வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? ஆமாங்க செத்துட்டான். இவங்க அப்பா செத்துட்டான். அந்த சோகத்துல இவன் குஷ்டி போதை ஆயிட்டான்னாங்கடா சொல்றீங்க. சமாளி இருப்பா. எப்படிப்பா இதெல்லாம்? அதெல்லாம் அதுவா வர்றதுடா. நீ என்கிட்டயே பேசுகிற பத்தியா? முதல்ல வந்துக்கிறவன சமாளி. அதெல்லாம் சரி. வயிற்றுல என்ன கட்டி? இது சூட்ல வந்த கட்டி. 2 இளநீர் சாப்பிட்டா சரியா போயிடும். நான் அதை கேட்கலடா.
இவன் வயித்துல எப்படி கத்தி வந்தது? நான் அப்பவே இவன் வயித்துல இருக்கிற கத்தி எடுக்க போனேன், நீதான் வாடான்னு. இப்ப வாசமா மாட்டிக்கணும். கைராக கைராக கீராகன்னு எவனாச்சும் நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்களாடா? நீங்க எல்லாம் எங்க இருந்தா பாஸ் பண்ண போறீங்க? எல்லாருமே இந்த வருஷம் ஃபெயில் தான். கத்தின்னா ஃபைல்ன்றான், அவன் பாட்டுக்கு போய் நேக்கிறான். லூசு கம்யூனிட்டியா இருப்பான் போல. இதை நீ சொல்ற மரியாதை போய் கழுவு முடுறா. அது வந்து என்ன தெரியுதுன்னு முடிக்கிற? என்னது? எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு சார். எஸ், 2005 வருஷம் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. இப்ப 2006 வந்துருச்சு. இந்தா புது காலண்டர் மாட்டு. இதுதான் மாட்டினீங்களா கேட்டீங்களா? நான் என்னமோ வேற மாதிரியா நினைச்சிட்டேன். ஆமா, ஏதோ பேட் ஸ்மெல் வருது. சார் சார் சார், அந்த பக்கம் போவாதீங்க சார். ஏன்? பாத்ரூம் கதவு திறந்து இருக்கு, ஒரே நாறுது. யோ, இந்த நாத்தம் எனக்கு தெரியா? வேற ஏதோ நாத்தம் வருதியா? பில்கட்ஸ், கஷ்டமா இருக்குது, ஒரு கை குறையுது, வாடா. யோ, என்ன ஒரு கை குறையுதுங்கறான்? சீட்டாறீங்களா? ஹவுஸ் ஓனருக்கு சீட்டான்னா பிடிக்காதுன்னு தெரியாது? சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? I know everything. I am police of the DH of the inspector of the police. கம்யூனிட்டி இன்ஸ்பெக்டர் வந்துக்கிறார், ஏன்டா முதல்ல சொல்ல? இவர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லப்பா. டேய், இப்பதானே இன்ஸ்பெக்டர் police of the DH of the police சொன்னேன். ஆமாப்பா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் டிஎஃப்எல் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாரு. அடி பொறும்போக்கு பட்டா போட்ட நாதார, இப்ப சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கொலை பண்ணிட்டீங்க. உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றேன். ஆன்சர். பணம் பேசுது. இவன் பேசுவான், ஆடுவான், பாடுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா இவன் நான் செட் பண்ண போனோம். எங்கடா என் வாடகை பணம்? சூப்பர் ரைமிங் சார். ரைமிங்க அதெல்லாம் இருக்கட்டும். இவனை நீங்க தான் கொலை பண்ணீங்க, உள்ள தள்ளிட்டான். இல்ல ஒழுங்கா என் வாடகை பணம் தெரியுங்களா? இவன் தான் சாவலியா, அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? சாகலையா? இப்ப பாரு, இப்ப செத்துட்டான். இப்ப ஒழுங்கா வாடகை பணம் கொடுக்கறீங்களா? கொடுப்போம். உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். What do you mean? ஐ மீன் செத்து போயிட்டான் நெத்திலி மீன். Sorry, I am Brahmin. டேய், உனக்கு எங்க போனாலும் கிடைக்காதுடா ஜாமீன்.